செகண்ட் நம்மகிட்ட பவுலர்ஸ் பெருசா இல்ல, பவர் பிளே பவுலர்ஸும் இல்ல, டெத் பவுலிங் சுத்தமா இல்ல நம்ம கிட்ட. வந்து எல்லா ஜெர்சிலையும் பாருங்க தோனி மட்டும் தான் சிஎஸ்கேக்கு இருக்கு. அந்த மாதிரி இருக்க கூடாது. ஃபீல்டிங்ல நிறைய தப்பு இருக்கு ப்ரோ. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் கூட இந்த மேட்ச் நம்பி தான் இந்த டோர்னமெண்ட் வரணும். அப்படி இல்ல, எங்க தோனி தான், வேற யாரு? வரணும்லாம் இனிமே இல்ல. தேர் ஃபைன், நல்ல ஸ்ட்ரெngth இருக்கு டீம் அவங்களுக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் டு என்ஜி ஸ்போர்ட்ஸ் தமிழ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சென்னைக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச் போயிட்டு இருக்கு. சோ வாங்க மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு, யாரும் எப்படி ஆடுறான்ட்டு பீப்பிள் டிக்கெட் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இல்ல அது வந்து இப்போ இது வந்து கண்டிப்பா அடிச்சிருவாங்க, இன்னும் முடியல மேட்ச். பாதி ஸ்டேடியம் வெளில வந்துருச்சு. ஃபீல்டிங்ல நிறைய தப்பு இருக்கு ப்ரோ. இவங்க என்ன பண்றாங்க, கவர்ஸ்ல 2 பேர் தான் பவர் பிளேயர். அது கரெக்ட். பட் ஆனா எந்த கவர்ல ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லி கேப்டன் சரியா டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா கேப்டன் டிசிஷன் தான் ஒரு டீமுக்கு. இப்ப வந்து லைக் தோனி சார் மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எங்க தேர்ட் அம்பையரை வந்து கன்சல்ட் பண்ண மாட்டேன்றாங்க. அதே மாதிரி ரெவியூ கேட்கறதுக்கே யோசிக்கிறாங்க. டிஆர்எஸ் வந்தா கூட ரெவியூ கேட்கறது ரொம்ப யோசிக்கிறாங்க. அதாவது அதுதான் ப்ரோ, கேப்டனுக்கும் கேப்டன் ருத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இப்போ டோனி இந்த மேட்ச்க்கு வந்து வரல இல்லக்கா, இப்ப நீங்க அது எப்படி ஃபீல் பண்றீங்க? வரணும்லாம் இனிமே இல்ல. தேர் ஃபைன், நல்ல ஸ்ட்ரெngth இருக்கு டீம் அவங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் தான் லாகிங். அது எந்த இடத்துல அப்படின்னு எனக்கு சரியா ஸ்ட்ரென்த்லயா இல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல லாகிங்கான்னு சொல்ல தெரியல. பட் அது மட்டும் தான் லாகிங். இவங்களே நல்ல பெஸ்ட் டீம் தான். இப்ப ராஜஸ்தான் ராயல் கூட நம்ம பேட்டில் போட்டு விட்டுட்டோம், பஞ்சாப் கிங்ஸ் கூட பேட்டில் போட்டு விட்டுட்டோம். இப்ப சண்டே வந்து ஆர்சிபி கூட அதுல நம்ம ஒரு வேளை லூஸ் பண்ணிட்டோம்னா இப்ப நம்ம சிஎஸ்கேவோட நிலைமை எந்த லெவலுக்கு போயிடும்? இல்ல, இது வந்து பெட்டர் ஆயிட்டே தான் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருந்து பெட்டரா தான் இருக்கு, நல்லா தான் போச்சு. சோ இன்னமுமே இது பெட்டரா தான் மாறும். இவ்ளோ டஃப் கொடுத்தாங்க, அடுத்த 250 தருவாங்க. அதுல போய் தோத்தா கூட பரவாயில்ல தான். ஓகே ஃபைன், பட் நாட் பேட். ஓகே, இப்போ இதுல இருந்து நல்ல ப்ளே பண்ண பேட்ஸ்மேன் யாரு சிஎஸ்கேல? ஆயுஷ். இப்போ பஞ்சாப்ல யார் நல்ல பேட் பண்ணா? பஞ்சாப் வந்து நம்ம என்னன்னா சிஎஸ்கே மைண்ட்ல வந்துட்டோம். சோ பஞ்சாப் இஸ் நாட் ஓப்பனிங் நல்லா இருக்கு. இப்போ இதுல இருந்து ஓல்டு பிளேயர் வந்து இப்போ இதுல இருந்து நானே யாரு நல்லா ஏங்க தோனி தான், வேற யாரு? தோனியை பார்க்க தான் வந்திருக்கோம். ஒண்ணும் இல்ல, அவர் இருந்தாலே அந்த ஏரியாவே வேற மாதிரி இருந்திருக்கும். பட் டீம் இஸ் ஊர்வல் பட்டேல் பெஞ்ச்ல இருக்காரு. அவரெல்லாம் உள்ள வந்தாலே மேட்ச் நல்லா இருக்கும். பிரவீஸ் வரணும், நம்ம தலைவர் தோனி வரணும். அதுக்கெல்லாம் வெயிட்டிங் வந்தாதான் நமக்கும் தெரியும் மேட்ச் எப்படி இருக்கு. இப்போ தோனி இந்த மேட்ச் வரலீங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட நடக்கும்போது அவர் லாஸ்ட் டைம்ல தான் வந்தாரு. சோ இப்போ இங்க அது கூட வரல. சோ இந்த மூமெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆல்ரெடி இன்ஜுரின்னு சொல்லி அவன் பேசுறா இல்ல. அவருக்கு தெரியும், இன்ஜுரின்னு தெரியுது. பட் அவருக்கு ஏஜ்னு ஒண்ணு ஆகுது இல்ல ப்ரோ. நம்மளே தோணி கூடாது. பட் ஏன்னா அந்த ஃபேன் பேஸ் வரக்கூடாது, கிரேஸ் அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, நீங்க லாஸ்ட் அந்த ஆர்சிபி மட்டும் ஒரு பஞ்ச சொல்லிட்டீங்கன்னா அவனுக்கு ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ட்ரோல் பண்ணிக்கலாம். அவங்க இன்னும் 10 பேர் படிச்சாலுமே அவங்க வந்து ஒர்த் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒர்த் இல்ல. அதாவது இன்னைக்கு நம்ம டிஷர்ட் போட்டு அவங்க ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம டைகார்ட் சிஎஸ்கே ஃபேன் யாரா இருந்தாலுமே ஆர்சிபி ஃபேன்ஸ் நம்ம இப்படி பண்ணதில்லை. அது அவங்க பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். அதுதான் நம்மளோட இது. அவங்களுக்கு மற்றபடி அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க இதுதான் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட். ஏன்னா 11-12 டோர்னமெண்ட் அவங்க அடிபட்டுதான் வந்து 18 மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். 12 டோர்னமெண்ட் அடிபட்டுதான் நீட்டா வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க நல்ல டீம் இருக்கு. அவங்கள நம்ம குறை சொல்றதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம சைட்ல நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா அவங்க கூட டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கும். ஓகே, அப்ப இந்த சண்டே நீங்க வந்து ஆர்சிபி சாரி சிஎஸ்கே தான் ஜெயிக்கிறீங்களா? அங்கேயும் போறீங்க, அங்க ஒரு குத்து. என்னதான் சிஎஸ்கேக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ப்ரோ. சிஎஸ்கே வந்து ஜெனரலி பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் லாஸ் பண்ணாங்கன்னா மற்றபடி ஜெயிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு, கப்படிப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ப்ரோ. ஆனா இந்த வாட்டி என்ன இருக்கு, செகண்ட் மேட்ச் அதுமா அவங்க லாஸ் ஆயிருக்காங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்தோம்னா 210 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க, நல்லா தான் ப்ரோ பண்ணாங்க. பவுலிங்லயும் அதே மாதிரி பேக் டு பேக் 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. நூர் அஹ்மத் ஓவர்ல 2 விக்கெட். விக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஐலண்ட் வந்தாங்க. பாலுக்கு அவர் வந்து 39 ரன் எடுத்திருக்காரு. அதுதான் ப்ரோ, விக்கெட் எடுக்க முன்னாடி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பஞ்சாப் கிங்ஸ் அடையில என்ன இருக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஓபனர்ஸ் 2 பேருமே நல்ல பவர் பிளேயர் நல்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க. நமக்கு அதாவது சிஎஸ்கேல இருக்க பேக் டிராப் என்னன்னா பவர் பிளேல நம்ம சரியா ஸ்கோர் பண்ணல ப்ரோ. நம்ம அதிகம் பார்த்தோம்னா சொல்றது அது சொன்ன மாதிரி டிசப்பாயிண்ட் கிடையாது. டிசப்பாயிண்ட் ஆகல. ஏன்னா வந்து டீம் அப்பதான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எவ்ரி இயர் பார்த்தா சிஎஸ்கே பார்த்தா ஃபர்ஸ்ட் 3-4 மேட்ச் தோத்து அப்புறம் ஜெயிப்பான். டீம் அனலைஸ் பண்றதுக்கு லேட்டா இப்பனா என்ன எங்களை என்ன ஓட்டிட்டு எல்லாம் சீனியர் பிளேயர் சீனியர் எடுத்து போறாங்க.
இப்ப நாங்க யூடியூப் சான்ஸ் கொடுத்துருக்கோம், அவங்களே அனலைஸ் பண்ணிருக்கோம். என்னைக்கு அந்த தலை உறவோம் உள்ள வந்து அதுக்கப்புறம் எவ்வளவு பவுன்ஸ் பேக் தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்னன்னா வந்து இன்னும் ஃபியூ கேம்ஸ் சாமி கூட்ட கணக்கு போயிருவோம், அப்புறம் தான் வந்து நம்ம திரும்ப வந்து அதாவது எனக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல பிபி கொடுத்து மறுபடியும் மேலே வருவோம். லைக் ஆப்வியஸா எனக்கு ஒரு இது என்ன இருக்குன்னா இந்த வாட்டி நம்ம அடிப்போன்ற சான்ஸ் இருக்கு. பட் ஆர்சிபி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், கப் அடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 4 to 5 கேம்ஸ் தொடர்ந்து வந்து டிஃபீட் தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் கூட. இந்த மேட்ச் பேட்டிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணா, நல்லா எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பட் பவுலிங் சுத்தமா எடுபடல. ஓவருக்கு ஒரு பவுண்டரி போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ 10 ஓவர்ஸ்ல நம்ம 102னா 104 கிட்ட இருந்தாங்க, 103 இருந்தாங்க. அடுத்த 10 ஓவர்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சா ரன் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கு. அது பவுலிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ எல்லிஸ் இல்லாதது ஒரு இதா இருக்கு. ஸோ பிரசாந்த் வீரா ஒரு 2 ஓவர் கொடுக்கலாம். ஸோ ஜடேஜா இல்லாத பெரிய கேப்பா இருக்கு. ராகுல் சகாருக்கு போதுமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஸோ அதுதான். நூர் அகமதும் முன்ன மாதிரி இதா இல்ல, கொஞ்சம் அப்பப்ப பவுண்டரி லீக் பண்றாங்க. ஸோ வந்து ரெண்டுமே இம்ப்ரூவ் பண்ணா மேட்ச் ஜெயிக்க முடியும். இல்ல நம்ம 220 230 அடிச்சாலுமே அது வந்து வேஸ்டா போச்சு, ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க. பஞ்சாப் பேட்டிங்லயுமே எல்லாருமே வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்றாங்க, எபோவ் 30 தான் அடிச்சாங்க. ஸோ வந்து நம்மளோட அவங்க பெட்டர் கிரிக்கெட் விளையாண்டாங்க. ஸோ அவங்க ரிசல்ட் அவங்களுக்கு ஃபேவரா போகுது. தலை வந்தாருன்னா மேட்ச் தலை வரலையே ப்ரோ, அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? தலை என்னன்னா வந்து அமதிகா லைக் ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்து அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. லைக் அவனோட ரியாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சும்மா நம்ம அவரை நம்பியே இருக்க கூடாதுன்ற அந்த ஒரு இதுதான். பிளஸ் என்னன்னா டெபியூ பிளேயர்ஸ்க்கு வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க, புரியுது. அதனாலதான் ஆயுஷ் மாத்திரையா இருக்கட்டும், சர்ஃபரேஸ் கார்னர், புது பிளேயர்ஸ் வந்து ஸ்டைல் எல்லாமே வெளியில விசிபிளா தெரியுது. இன்னொரு கிரிக்கெட்டை விரும்புறவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா சர்ஃபரேஸ் கான் ஃபிளிப்ல சீரியஸா ஒரு குட் ஃபிளிப். அது ஆக்சுவலா அது நான் என்ன நினைச்சேன், ஸ்டிக்கு போயிடுவேன். லிட்டரலாவே அதுதான் சரிங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது நியூ பிளேயரோட ஃபேஸஸ் தெரியுது. வந்து எல்லா ஜெர்சிலையும் பாருங்க தோனி மட்டும் தான் சிஎஸ்கேக்கு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லா பிளேயரோட நேமும் எல்லாத்துலயும் வரணும்னா எல்லாரும் இறங்கி எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணாதானே சிஎஸ்கே அதுக்கான ஸ்கோப் கொடுக்குது. அதனால வந்து பொறுக்கிறதுல வந்து பூமி கண்டிப்பா ஆகணும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னைக்குமே ஒண்ணுதான், விசில் நம்ம எப்பவுமே போட்டுட்டு தான் இருப்போம். இல்ல பேட்டிங்லயே லைக் 15-20 ரன் ஷார்ட் தான். ஃபர்ஸ்ட் 225 வச்சிருக்கணும். அண்ட் செகண்ட் நம்மகிட்ட பவுலர்ஸ் பெருசா இல்ல, பவர் பிளே பவுலர்ஸும் இல்ல, டெத் பவுலிங் சுத்தமா இல்ல நம்ம கிட்ட, டெத் பவுலர்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ ஐ திங்க் பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து we have to revisit complete. வைடு அதிகமா போன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. வைடு வந்து அதிகமா பட் ஃபர்ஸ்ட் வந்து 10-15 ரன் ஷார்ட். நம்ம பேட்டிங்லயே ஒரு 10-20 ரன் கூட அடிச்சிருக்கணும். பவுலிங்ல நம்மளால டெத் பவுலிங் யாருன்னு தேடும் போது யாருமே இல்ல, எல்லாருமே ஒண்ணு மேட் என்ட்ரி காலையில பவர் பிளேல போடுறாரு, அண்ட் அன்சுல் கம்போஸும் பவர் பிளேல போடுறாரு. கடைசி 4-5 ஓவர் போடுற ஒரு சீம் பவுலிங் ஆப்ஷன் யாருமே இல்ல. ராஜஸ்தான் ராயல் கிட்ட வந்து அடி வாங்கிருக்கோம் நம்ம. இந்த 177 ரன்ல ஆல் அவுட். அவங்க 47 பால்ஸ் வந்து மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டாங்க. சோ இப்ப அங்க அடி வாங்கிட்டோம், இப்ப செகண்ட் மேட்ச் அடி வாங்கிட்டோம். தேர்ட் மேட்ச்சுக்கு நம்ம அடிப்போமா இல்ல அடி வாங்குவோமா பாக்கலாம் ப்ரோ. ஏன்னா ப்ரீவியஸ் கூட இல்ல, சோ கொஞ்சம் லைன் அப் மாத்தணும் ப்ரோ. ஏன்னா அது மாத்தினாதான் நமக்கு எதனா சம்திங் எதனா பெஸ்டா புரிய முடியும். ஏன்னா இதே மாதிரி நடந்துருச்சுன்னா கடைசியில போன வாட்டி மாதிரி இந்த வாட்டியும் சிஎஸ்கே எந்த மூமெண்ட்ல வந்து மேட்ச் மார்ச்சுன்னு ஃபீல் பண்ணீங்க ப்ரோ? ஸோ ஐ திங்க் 15th or 16th ஓவர் ராகுல் சார் போட்டாரு. ஸோ அதுலயே தெரிஞ்சிருச்சு. ஐ திங்க் ஸ்ட்ரைட்ல 6 போனாரு, 2 6. இவரு ஒரு ஸ்ரேயா சேர் ஒன்று அடிச்சாரு, நேல் வதேரா ஒன்று அடிச்சாரு. அதுலயே 100 less than 9.5 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 8 overs per over வந்துருச்சு. ஸோ அதுலயே ஐ திங்க் மேட்ச் வின் பண்ணாங்க. 19th ஓவர் வரைக்கும் வந்ததே பெரிய விஷயம். பிகாஸ் அந்த 2 விக்கெட் போனதுனால 19th ஓவர் வரைக்கும் வந்தாங்க. அவர் இப்பதான் டீமுக்கு புதுசா வந்திருக்காரு. இருக்காங்க சீனியர்ஸ் எல்லாமே கேக்வாடு இருக்காரு, நிறைய நல்ல நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம சாம்சங்கை நம்பியே தான் இந்த டோர்னமெண்ட் வரணும் அப்படி இல்ல. ஆனஸ்டா சொல்லுவேன், கிரிக்கெட்லாம் ரொம்ப தெரியாது. நான் அப்பதான் அமெரிக்கால இருந்து வரேன். இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். கொஞ்சம் தோத்துட்டாங்கன்னு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஒரு நாள் நான் வந்து சிஎஸ்கே ஜெயிக்கிறது நான் பார்ப்பேன், எப்பவும் தெரியல. ஆனா வந்து இன்னைக்கு தலையும் பிரபுஸும் வந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருப்போம். ஹலோ மகளே, நீங்களே பார்த்திருப்பீங்க கேட்டிருப்பீங்க. சோ ஆமா மேட்ச்ல நம்ம தோத்துட்டோம். பட் இருந்தாலுமே போன மேட்சோட இந்த மேட்ச் நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தா சண்டேவும் ஒரு மேட்ச் இருக்கு. சோ இதுல விட்டால் நம்ம அதில் பிடிப்புங்கிற நம்பிக்கை இருக்கு. சிஎஸ்கே ஃபேன் டோன்ட் வரி, பி ஹாப்பி. இது போல ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான நியூஸ் தெரிஞ்சுக்க 5 ஸ்போர்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.